ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கிட்டேயுமே ஃபஸ்ட்டு நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் இந்த 1 வீக் ஃபுல்லாகவே என்னால் அப்டேட்ஸ் அவ்வளோவா கொடுக்க முடியல. மத்தியானம் மட்டும் ஏதோ ஒரு வீடியோ 2 வீடியோ பேசி அப்லோட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து நல்லா சுத்தமாக வீடியோ கொடுக்க முடியல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். நான் ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ்னு சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக காலேஜ் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டிலலாம் +1 +2 அது வந்து நம்ம 11th 12th சொல்லுவோம். அதுதான் இங்கே வந்து இன்டர் காலேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டர் காலேஜ் இங்கே வந்து ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் +1 +2 10th வரைக்கும் தான் ஸ்கூல். அதுக்கப்புறம் இன்டர் காலேஜ்னு சொல்லுவாங்க. இன்டர் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 12th மார்க் மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்கில் வந்து யூஸ் ஆகும். பட் இவங்களுக்கு இன்டர் மார்க் +1 அண்ட் +2 2 மார்க்குமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது காலேஜுக்கு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டோட்டலாக 1000 மார்க்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து எழுதுவாங்க. ஓகேங்களா? அது வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவாங்க. இன்டர் ஃபஸ்ட் இயருக்கு ஒரு மார்க்கும் இன்டர் செகண்ட் இயருக்கு ஒரு மார்க் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவாங்க எக்ஸாம்ஸு. ஸோ நமக்குலாம் வந்து இப்போ தான் 10th ரிசல்ட்டு 12th ரிசல்ட்டாக வந்துச்சு. பட் ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் வந்து அதுக்கப்புறம் ஃபெயிலாக போனவங்களுக்கு பெட்டர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் எங்கள் அது இருக்குது. அது என்னங்கிறது நான் சொல்கிறேன் அந்த வீடியோவில். ஸோ சப்ளி வால் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிங்கும் எங்கள் காலேஜில் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் எம்செட் கோச் நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்க்கு வந்து தனியாக எக்ஸாம்லாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி இருந்துச்சு, இப்போலாம் இல்லை. அது ஓகேங்களா? பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்னுமே வந்து எக்ஸாம்லாம் இருந்துட்டு இருக்கு. எம்செட் எக்ஸாம், அப்புறம் வந்து ஐஐடி கோச்சிங்கு, நீட் கோச்சிங் எல்லாமே வந்து எங்கள் காலேஜில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பெட்டர்மெண்ட் அப்படின்னா என்னென்னா செகண்ட் இயர் கிடையாது, அதாவது 11th அவங்க எக்ஸாம் எழுதியிருக்காங்களே, எழுதினதுக்கப்புறம் திருப்பி அவங்களுக்கு வந்து மார்க் வேணும், இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்னு அவங்க நினச்சாங்கன்னா அவங்க திருப்பி எக்ஸாம் சப்ளிமெண்ட்ரி எழுதுறாங்களே, அதாவது ஃபெயிலாக பண்ணவங்க எழுதுறாங்களே, அவங்க கூட இவங்களும் சேர்ந்து எக்ஸாம் எழுதலாம். இன்கேஸ் அவங்க வந்து ஃபஸ்ட் ரிசல்ட் வந்தப்போ மார்க் வந்து அவங்க 60 தான் வாங்கியிருக்காங்க, பெட்டர்மெண்ட்டில் 59 வாங்கியிருந்தாங்கன்னா ஸோ எதில் ஹையஸ்ட் மார்க்கோ அதை எடுத்துப்பாங்க. செமையாக இருக்குல்ல இந்த ஒரு இது ஆப்ஷனு. எனக்கு இது கேட்டதுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னடா இது இந்த மாதிரிலாம் இருக்கே அப்படின்னு. நம்ம சிலலாம் ஃபெயிலானவங்க மட்டும்தான் எழுதுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ரீவாலேஷன் அப்ளை பண்ணாங்க. பட் வந்து பெட்டர்மெண்ட் அப்படிங்கிறது நான் இங்கே தான் நான் கேள்விப்படுறேன். பட் இதுவும் நல்ல ஒரு ஐடியா தான். பிகாஸ் நம்ம 12th ஒரு நல்ல ஸ்கோர் வேணும்னா நம்ம 11th ஒரு நல்ல ஸ்கோர் வாங்கியிருந்தோம்னா 12th அந்த பெட்டர்மெண்ட் ஆப்ஷன் கிடையாது. 11th மட்டும் தான் அந்த பெட்டர்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது. அது எழுதி ஓரளவுக்கு அவங்க வந்து ஸ்கோர் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க. இந்த 1 வீக் ஃபுல், அதாவது இந்த வீக் போச்சு அவங்களுக்கு அப்டேட் ஷேர் பண்ணல இல்லையா? ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்விஜிலேஷன், கவர்மெண்ட் எக்ஸாம் இன்விஜிலேஷனுக்கு நான் வந்து மார்னிங் போயிருப்பேன். 7:30க்குலாம் வீட்டிலேருந்து கிளம்புற மாதிரி இருக்கும். அதனால் வந்து குக் எதுவுமே பண்ணாமல் காலையில் எழுந்தோடனே இன்விஜிலேஷன் போயிட்டு திருப்பி ஆஃப்டர்நூன் தான் குக் பண்ணி சமைச்சிட்டு திருப்பி காலேஜ். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், எனக்கு எங்களோட பேக் கேம்பஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து என்னோட ப்ராசஸில் இருக்காங்க. அவங்க வந்து அடிப்பட்டு காலேஜுக்கு வரதில்லை அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒர்க்கும் சேர்த்து நான் தான் பார்க்குறேன்னா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹெக்டிக். அங்கே மார்னிங் இன்விஜிலேஷன், ஈவினிங் ஃபுல் ஒர்க்கு. ஒரு பக்கம் ஹெல்த் இஷ்யூஸ் இப்படின்னு சொல்லிட்டு மாற்றி என்னை வந்து வாட்டி எடுத்துச்சு. சிம்மராசிக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்கிறாங்களே, அது கரெக்டாக தான் இருக்கும் போல். ஸோ அப்படி போட்டு வாட்டி எடுத்துச்சு இந்த 1 வீக் ஃபுல்லாக. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வந்து படுத்துடுறேன், ஏன்ச்செல்லாம் எடிட்டும் பண்ண முடியல, ஃபோனும் எடுக்க முடியல. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தோம் இந்த 1 வீக். இன்னையோட வந்து முடிஞ்சிருச்சு அந்த இன்விஜிலேஷன் எல்லாம் ஒர்க்கும். மண்டேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவேன். ஸோ அதனால் உங்களுக்கு அப்டேட் வந்து நான் ஷேர் பண்ண நினச்சேன். எதனால் இந்த வீடியோ ஷேர் பண்ண முடியல அப்படிங்கிற ரீசன் கூட நான் ஷேர் பண்ண நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய ப்ரிடிக்ஷன்லாம் இருக்குது, பட் நான் ஷேர் பண்ண தான் முடியல. பட் மேக்ஸிமம் இப்போ வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த நைட்டை ஷேர் பண்ணாலும் நீங்கள் வந்து எப்போ பார்க்குறீங்களோ பாருங்கள். பட் நான் என்னோட ப்ரிடிக்ஷன் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இது வரைக்கும் கொடுத்த சப்போர்ட்டுக்கும் இனிமேல் கொடுக்க போகிற சப்போர்ட்டுக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டுமே எனக்கு ரொம்ப எனர்ஜி பூஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நானுமே எவ்வளோ உடம்பு சரியாக இருந்தாலும் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு 2 வீடியோவாவது போட்டணும், நம்மளோட ப்ரொடக்ஷனும் ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வரைக்கும் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.